Hi guys, this is Saravana. Welcome to our channel Saravana Institute for Railway and TNPC. ஸோ நம்ம லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் சிலபஸ் வைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸு, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தோம். டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு, எனர்ஜி, பவரு. ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ரிலேட்டடாக இருக்க எல்லா கொஸ்டின்ஸு ப்ளஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸு அண்டு கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். மோகன் having a mass of 40 kg, he climbed of 50 steps of a staircase in 10 seconds. If the height of the each step is 15 cm, then what is his power அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு புரியுதா? அதாவது மோகன் இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 40 kg. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறாரு. எத்தனை ஸ்டெப்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 50 ஸ்டெப்ஸு ஸ்டேர்கேஸ், அதாவது மாடிப்பேடி. எத்தனை நிமிஷத்துலன்னு பார்த்திங்கன்னா 10 செகண்டு. இஃப் த ஹைட் ஆஃப் த ஈச் ஸ்டெப் இஸ் 15 சென்டிமீட்டர், ஒவ்வொரு ஹைட்டோட ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர், தென் வாட் இஸ் ஹிஸ் பவர்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஓகே, ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஸோ இந்த இடத்துல ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒர்க்கு ப்ளஸ் எனர்ஜி ரெண்டுக்கும் வந்து சேம் யூனிட், என்னது ஜூல் தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வெர்டிக்கலாக நடக்குது. ஸோ வெர்டிக்கல்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா mgh டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, அதேமாதிரி எம் வந்து பார்த்திங்கன்னா 40 kg. மாஸ் எப்பயுமே கேஜி யூனிட்டில் தான் இருக்கணும். கிராமில் இருந்ததுன்னா நீங்கள் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இங்கே கிலோகிராமில் இருக்குது. அண்ட் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரவுண்டாக 10 எடுத்துக்கங்க. 9.8 வந்து நீங்கள் 10 எடுத்துக்கங்க. ஹச் வந்து பார்த்திங்கன்னா 50 × 15 சென்டிமீட்டர். அதுக்கு முன்னாடி இந்த சென்டிமீட்டரை வந்து நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 15 சென்டிமீட்டரை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டிவைடட் பை 100 போடுவீங்களா? டிவைட் பை 100 போட்டிங்களா உங்களுக்கு 0.15 மீட்டரில் கிடைக்கும். ஓகேவா? 0.15 மீட்டரில் கிடைக்கும். அப்போ 50 × 0.15 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 75. இங்கே ஒரு 0 போட்டுக்குங்க. அப்புறம் வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 7.5 மீட்டர் கிடைக்குமா? ஸோ 7.5 மீட்டர். ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ். இப்போ இதை ரெண்டையும் அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கேன்சல் ஆயிரும். 40 × 7.5 300. எகெயின் ஒரு 0 இருக்குது. 1 ஸ்தானம் 0 புள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 300 வாட்ஸில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நேம் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி that is equal to the product of force and velocity. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நீங்கள் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இதில் வந்து எதுவும் லிங்க் ஆகல. இந்த ஈக்குவேஷன் வர மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி கேட்குறாங்க. இது வந்து என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒர்க்குக்கு வராது. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? அது வராது. கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க்கு. பவர் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு, அதாவது ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஓகேவா? ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஒர்க் வந்து இங்கே என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா டிவைடட் பை டைமு. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா?
சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைமா. ஸோ இங்கே இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம இந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி உங்களுக்கு என்ன கிடைக்கும், பவர் கிடைக்கும். ஓகே. ஸோ ஆப்ஷனில் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு ஈக்குவேஷனாக சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஈஸியாக. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A boy of 50 kg mass climbs 45 stairs in 10 seconds. If the height of each stair is 16 cm, then find his power. ஓகே, பவர் கேட்குறாங்க. ஒரு பாய் இருக்கார், ஒரு பையன் இருக்கான், அவனோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 kg மாஸு, 45 ஸ்டேர்ஸு, அதாவது படிக்கட்டு வந்து 45. எத்தனை நிமிஷத்தில் ஏறானா 10 செகண்ட்ஸில் ஏறான். இஃப் த ஹைட் ஆஃப் ஈச் ஸ்டேர் இஸ் 16 cm, ஃபைண்ட் இஸ் பவர். ஸோ பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஓகேங்களா. இது வந்து வெர்டிக்கலாக தான் ஏறாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா mgh பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா டிவைடட் பை T. ஓகே, mgh டிவைடட் பை T. அப்போ m வந்து என்னது உங்களுக்கு 50, கிராவிட்டி வந்து உங்களுக்கு 10, ஹைட் வந்து உங்களுக்கு மீட்டரில் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். 16 சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிவைட் பை 100 போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.16 கிடைக்கும். 0.16. எத்தனை ஸ்டேர்ஸு, 45 ஸ்டேர்ஸு. ஸோ 45 இன்ட்டு 0.16 போடுங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 30, 3, 5, 29, 32, 3, 720 வருதுங்களா. ஓகே, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு 7.2 மீட்டர் கிடைக்கும். 7.2 மீட்டர் கிடைக்கும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7.2 மீட்டரு டிவைடட் பை டைம் வந்து 10 செகண்ட்ஸ். ஸோ 10 அடித்து கொடுத்துடலாம் நம்ம. இப்போ 50 இன்ட்டு 7.2 என்ன வரும், 35, 36, ஒரு 0 இருக்குது, 1 0 தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு 360 வாட்ஸ் கிடைக்கும். ஓகேவா. இது ஃபஸ்ட் சம் மாதிரியே தான் நீங்கள் போகணும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் சம் சால்வ் பண்ணாமல அதே மாதிரி தான். ஓகேங்களா. இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 360 வாட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி பவர்ஸ் ஃபார்முலா. ஸோ நமக்கு பவர் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டு, வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வச்சு நமக்கு பவர் கேட்டாங்கன்னா பவரை வந்து 3 இது வந்து டிஃபைன் பண்ணலாம். அதான் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I வாட்ஸ், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. அந்த இதுதான் மெயினான ஈக்குவேஷனு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ன்னு சொல்லுவாங்க, கரண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் லாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டை வச்சு அப்படி சொன்னாங்கன்னா I²R. ஓகேங்களா. இந்த மாதிரியும் பவர் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து லாஸ், ஒரு பவர் லாஸ். உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்கலாம், which one is பவர் லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் I²R லாஸ் அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இது வந்து பவருக்கு ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் வோல்டேஜ் வச்சு சொல்லுவாங்க. வோல்டேஜ் வச்சு சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா V²/R. ஓகேங்களா. இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குதுன்னு வைங்க, அது பேரலாக கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து உங்களுக்கு
காமனாக இருக்கும். ஆனால் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இங்கே ஐங்கிற ஒரு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா I1 I2ங்கிற கரண்ட்டாக வந்து டிவைட் ஆகும். இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐ காமனாக இருக்கும். ஐங்கிற கரண்ட் வந்து ஒரே ஃப்ளோவாக காமனாக இருக்கும். ஆனால் இங்கே V1 V2 வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு சம்ஸும் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல் ஆஃப் திஸ் கிடைக்கும். ஓகே, ஏன்னா எல்லாமே வந்து பவரோட ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட்டான இது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Dash particles have the greater kinetic energy. எந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா have the greater kinetic energy. கைனெட்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரேட்டர் கைனெட்டிக் எனர்ஜின்னா பார்த்திங்கன்னா லிக்யூடுக்கு இருக்காது. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினே பார்த்துங்க. லிக்யூடுக்கு இருக்காது, பிளாஸ்மாவுக்கு இருக்காது, சாலிட்டுக்கு இருக்காது. கேஸ் இஸ் தி பார்ட்டிகிள் have the greater kinetic energy. ஓகே, கேஸை வந்து நீங்கள் அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ கேஸ் இஸ் தி பார்ட்டிகிள் have the greater kinetic energy value. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 900 into 10⁶ joule of energy is consumed in a month of house. ஓகே, ஒரு ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூலில் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூலில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹவுஸில் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பில் சார்ஜ் மாதிரி 900 into 10⁶ ஜூல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வந்து யூனிட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ யூனிட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் என்னது 1 kWh தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு, ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக். ஓகே, இங்கே 1 kWh வந்து பார்த்திங்கன்னா என்னது இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10⁶. ஓகேவா? 10⁶ ஜூலில் சொல்லுவாங்க இது. 1 kWh இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10⁶ ஜூலில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த யூனிட் யூஸ் பண்ணுவோம். 1 kWh வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல் யூனிட் ஆஃப் பவர். ஓகேங்களா? கமர்ஷியல் அதாவது வணிக ரீதியாக வந்து இதுதான் யூனிட்டு. 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 kWh. ஓகே, அப்போ 900 into 10⁶ divided by 3.6 into 10⁶. ஓகே, இதால் வந்து நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ 10⁶ 10⁶ கேன்சல் ஆகிரும். இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க, இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 36 1 டைம்ஸ் வரும். இது அகைன் கேன்சல் பண்ணிங்கன்னா 250 வருமா உங்களுக்கு? 250 வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 250 யூனிட்ஸ் தான் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ கன்சியூம்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 250 யூனிட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? 1 kWh இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10⁶ ஜூலு. ஸோ 1 kWh தான் வந்து பார்த்திங்கன்னா 1 யூனிட்டு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 யூனிட்டு we need to convert the 900 into 10⁶ ஜூலை வந்து 1 யூனிட்டு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 3.6 into 10⁶ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எத்தனை யூனிட் வந்து கன்சியூம் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் எனர்ஜி இஸ் பாசிட்டிவ் இஸ் ஆல்வேஸ் எனர்ஜி இஸ் பாசிட்டிவ்னு சொல்லி கேட்குறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த எனர்ஜிலாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கொஸ்டின். ஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து கண்டிப்பாக ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்காது, இது வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் எய்தர் 0 ஆர் பாசிட்டிவ், ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொட்டன்சியல் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். கிராவிடேஷனல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இஸ் தி லீஸ்ட் எனர்ஜி, அதாவது எந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இதுன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An 8 kg iron ball and 3 kg aluminum ball are dropped from a height of 20 meters. Which of the following quantity amount will be same in them about 10 meter height from the ground? ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு பால் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து 8 kg, ஒன்று வந்து 8 kg, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 kg. ஓகேங்களா, இது வந்து மேலேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்படி ட்ராப் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர்ஸாக இருக்குது. ஓகேங்களா, 20 மீட்டர்ஸாக இருக்குது. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் குவான்டிட்டி அமௌண்ட், அதாவது வந்து இந்த கைனெட்டிக் எனர்ஜியாக அக்சலரேஷனாக பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மொமெண்டமாக இது வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். எல்லா கேசஸ்லேயும் வந்து சேமாக இருக்கும். அபவுட் 10 மீட்டர் ஹைட்டில், இந்த 10 மீட்டர் ஹைட்டில் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஃபார்முலா பாருங்கள். கைனெட்டிக் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ mv². இந்த ½ mv² வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து சேஞ்ச் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அப்போ 8 kgக்கும் 3 kgக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜிக்கு வந்து ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது. அடுத்து வந்து அக்சலரேஷன் பாருங்கள். அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் பார்ப்போம். அந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வெலாசிட்டின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. பொசிஷன் வெர்சஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா v² = u² + 2as. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். v²ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி, u²ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சால்வ் பண்ணுறேன். v² = u² வந்து பார்த்திங்கன்னா இங்கே இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0, ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே வந்து 0வாக தான் இருக்குமா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0 + 2 அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியா. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே 10. ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏங்க நான் 10 போட்டேன்னா, ஏன் வந்து 10 போட்டேன்னா, அதாவது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து h, அதாவது ஹைட்டு எத்தனை மீட்டர் ஹைட்டு 10 மீட்டர் ஹைட்டில் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்ரு, ஆனால் அவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் ஹைட்லேருந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஹச் இந்த இடத்துல இது வந்து அதேமாரி ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால தான் உருவாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ வந்து நம்ம ஜியாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த ஏ வந்து இங்கே ஜினா இந்த இடத்துல நம்ம ஜியோட வேல்யூ என்னது 0 + 2.98 வருமா. 2 × 9.8 2 × 9.8 2 × 9.8 × 10. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம v² கண்டுபிடிச்சிடலாம். v² வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வரும்
19.6 ப்ளஸ் ஒரு 10. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 29.6. ஸோ அப்ராக்சிமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ வீக்கு வந்து நமக்கு வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, வீக்கு வந்து வேல்யூ கிடைக்குது. ஆனால் அது இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, இங்கே இருக்க மாசு இதெல்லாம் மாசு இது வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ மீட்ரு மட்டும் ஹைட்டு மட்டும் அது நம்ம அந்த 10 மீட்டர் கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைடட் பை டைமாக. ஸோ ரெண்டு கேசஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு சேம் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டி அமௌண்ட் வந்து எதுக்கு சேம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்சலரேஷன் வந்து சேமாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா mgh. ஸோ இங்கே மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். மொமெண்டம் வந்து ஃபார்முலா என்ன, மொமெண்டம் கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு v. அதாவது ஸ்மால் m வந்து பார்த்திங்கன்னா மாசு, v வந்து வெலாசிட்டி. ஸோ m வந்து இங்கே டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால இது வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன். ஓகே, ஐ ஹோப் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சொல்லி 3 ஈக்குவேஷன் நான் சொன்னேன்ல, அந்த ஈக்குவேஷன் வேணால் ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வெர்சஸ் டைமு. வெலாசிட்டி வெர்சஸ் டைமு, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை t இஸ் ஈக்குவல் டு அக்சலரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at. அந்த பக்கம் u போயிடும் ப்ளஸ் ஆயிரும். இதை வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா at, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வெர்சஸ் டைம். ஓகேவா, இது அப்படியே கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. வெலாசிட்டி அண்டு டைம் அந்த ஈக்குவேஷனை வந்து அதுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் வரும்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெர்சஸ் டைம். ஓகேங்களா, பொசிஷன் s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர்டு. ஓகேவா, ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இது வந்து ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர்டு. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வெர்சஸ் velocity. ஓகேவா, v squared is equal to u squared plus 2as. ஓகேங்களா, இந்த 3 ஈக்குவேஷனையும் எழுதி இந்த டைட்டில் போட்டு எழுதி நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ரோலாக வந்து ப்ளே பண்ணும். இதை வச்சு தான் எல்லா சம்மையும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சேம் வே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் அண்டு எந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்கிறதையும் வந்து இந்த டேர்ம் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதாவது பொசிஷன் வெலாசிட்டியா, வெலாசிட்டி டைமா, ஆர் பொசிஷன் டைமா அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் தி மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ரிபிள்டு இட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஆகுது. ஓகேங்களா, மொமெண்டம் வந்து ட்ரிபிள் ஆகுச்சுன்னா அப்போ கைனெட்டிக் எனர்ஜி என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆஃப் mv ஸ்கொயர்டுங்களா, ஆஃப் mv ஸ்கொயர்டு. இதை வந்து நம்ம மொமெண்டம் ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் வந்து பார்த்திங்கன்னா எம்மால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், m ஸ்கொயர்டு v ஸ்கொயர்டு டிவைடட் பை 2m கிடைக்குமா. ஓகே, இந்த m ஸ்கொயர்டு v ஸ்கொயர்டு வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா mv ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா, டிவைடட் பை 2m. ஓகேவா, இந்த mvங்கிற டேர்ம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுங்கள். அதுதான் வந்து மொமெண்டம். ஓகே, மொமெண்டம்
p squared divided by 2m equal to kinetic energy ன்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட், புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சொல்லலாம், இந்த இதை வந்து மொமெண்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ரிபிள்டு த கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2ல் வந்து பாருங்கள், கைனெட்டிக் எனர்ஜி இது 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரிபிள்டு. அப்போ 3p², அப்போ 9p² டிவைட் பை 2m. இப்போ இந்த டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைனெட்டிக் எனர்ஜி 1 போடுங்க. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 2 ஈக்குவல் டு 9 கைனெட்டிக் எனர்ஜி 1. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் 9 டைம்ஸ் த ஒரிஜினல் வேல்யூ. 9 டைம்ஸாக வந்திருக்கா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் 256 times that of its initial value, then the new linear momentum will be. ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா போன கொஸ்டினில் சால்வ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் அதை கொடுத்துருக்கு. நீங்கள் போட்டு பாருங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு. ஓகே, நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அந்த டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிது, மொமெண்டம் p² டிவைடட் பை 2m கிடச்சிதா? ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் 256 times. இது வந்து பார்த்திங்கன்னா 256 KE1 வந்து பார்த்திங்கன்னா 256 times ஆஃப் K2ன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? K2 is equal to 256 times ஆஃப் K1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் தான் இது இருக்கும். இது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்கொயர் வந்து என்னது நமக்கு 256. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வேல்யூவோட வந்து பார்த்திங்கன்னா 16 டைம்ஸ் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 16 இருந்திருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது 16p² 2m இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பி 16 டைம்ஸ் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. புரியுதா உங்களுக்கு? அதாவது இதுதான் ஈக்குவேஷனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா p² பை 2m இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்க கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 16 டைம்ஸ் வந்து மல்டிபிள் ஆகுது. அப்படி மல்டிபிள் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 256 மாறுதா? ஓகேவா? ஸோ அப்படி 256 டைம்ஸ் மாறுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட இனிஷியல் அதோட 16 டைம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, I hope you would understand. Next question போலாம். An object with mass m moves with speed v and has kinetic energy a. If its velocity is doubled, so what will be its kinetic energy? இதுவும் சேம் கான்செப்ட் தான். கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி போகணும். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv². ஆஃப் mv². ஓகே, ஆஃப் mv². மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் M கொடுத்துட்டாங்க. வித் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் V. இது வந்து பார்த்திங்கன்னா A. இஃப் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் டபுள்டு. இந்த வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதில் வந்து வெலாசிட்டி வந்து டபுள் ஆகுது. அப்படி டபுள் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாறுன்னு பார்த்தீங்கன்னா 2² வந்து 2v ஹோல் ஸ்கொயர்டுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4mv² வருமா? ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? 4 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் இந்த இனிஷியல் இதோட வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸாக இருக்கா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 4k. ஓகே.
ஓகே, இதில் ஏ ஆப்ஷன் பாருங்கள். கைனெட்டிக் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஸ்பீட் ஆஃப் தி சிஸ்டம். இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி தான் தெரியும் நமக்கு ஆஃப் எம்வி ஸ்கொயர்டுன்னு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பீட் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேவா? அதாவது வெலாசிட்டி வந்து அதிகமானாலும் கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். வெலாசிட்டி தான் வந்து இங்கே ஸ்பீடு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 5 kg பால் இஸ் மூவிங் ஃபாஸ்ட்டு. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 5 kg வந்து m1 எடுத்துப்போம். ஆஃப் m1 v1 ஸ்கொயர்னு வச்சுப்போம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் m2 v2 ஸ்கொயர்னு வச்சுப்போம். m2 v2 ஸ்கொயர்னு வச்சுப்போம். ஓகே, ஆஃப் m1 v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் m2 v2 ஸ்கொயர்டு. ஆஃப் கேன்சல் ஆயிரும். m1 வந்து பார்த்திங்கன்னா 5 kg, m1 வந்து 5 kg, v1 வந்து பார்த்திங்கன்னா v1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எது அதிகம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ v1 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு m2 வந்து பார்த்திங்கன்னா 10 kg இன்ட்டு v2 ஸ்கொயர்டு. இப்போ வந்து இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும். இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். ஸோ v1 இஸ் ஈக்குவல் டு 2v1. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா v1 வந்து v2வோட 2 மடங்கு இருக்குது. 2 டைம்ஸ் ஆஃப் v2. ஸோ அப்போ v1 தான் அதிகம். அப்போ v1 வந்து இங்கே வந்து எந்த கேஜி குறிக்குது? 5 kg குறிக்குது. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg பால் இஸ் மூவிங் ஃபாஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, புரியுதா கைஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். தெர் இஸ் அ பாடி ஃபாலிங் ஃப்ரம் அ மவுண்டைன் ஹேஸ். அதாவது ஒரு பொருள் வந்து மலையிலேருந்து விழுகிறப்போ அதுக்கு வந்து என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹில்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹில்லிருந்து ஒரு பாறை உருட்டி வரும்னு வைங்க. இது இனிஷியலாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? mgh இருக்கும். இது கீழே உருண்டு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா போத் கைனெட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. நீங்கள் வந்து வெறும் கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் போடுறதா. ஃபாலிங் ஃப்ரம் அ மவுண்டைன். ஓகேவா? ஃப்ரம்ங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். மவுண்டைன்லேருந்து வர்றப்ப. ஓகேவா? இது ஃபாலிங் ஒரு பாடி, ஃபாலிங் பாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் வரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் எனர்ஜி இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லி கேட்குறாங்க. புல்லட் ஃபைட் பை தி கன் இஸ் தி, அது கைனெட்டிக் எனர்ஜி தான். ஃபாஸ்ட் மூவிங் ரயில்வே இன்ஜின், மூவிங்கில் இருக்க ரயில்வே இன்ஜின் பார்த்திங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி தான். ஸ்பீட் ஆஃப் அ ஸ்பிண்டில் பெண்டுலம், ஒரு பெண்டுலத்தோட ஸ்பீடு இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கலாம், இந்த அலைவாய் இருக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏபி அண்ட் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A 40 gram bullet is fired horizontally from a gun of a mass 3 kg has velocity of 180 meter per second. Find the recoil velocity. ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் இருக்குது. இந்த கன்னோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 3 kg சொல்லியிருக்காங்க. கன்னோட வெயிட் வந்து 3 kg சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு புல்லட் போகுது. அந்த புல்லட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ வெலாசிட்டி 180 மீட்டர் பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபைன் தி ரீகாயில் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு கன் எடுத்து நீங்கள் ஷோல்டர் வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து மொமெண்டம் தான் இருக்குது. மொமெண்டம்னா வந்து உந்தம். ஓகேவா? அதாவது உந்தம் தான் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா m1 v1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மொமெண்டம் இருக்குது. இது வந்து ப்ளஸ் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீகாயில் வெலாசிட்டி மைனஸு. ஓகேவா? மைனஸ் ஸ்மால் m1 v1 வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா m2 v2 வச்சுப்போம். புல்லட்டோடது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஹரிசான்ட்லி
அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கிராமில் இருக்குது, இதை வந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணும், டிவைட் பை 1000. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.04 கிடைக்குமா? ஓகே, 0.04 கிடைக்கும். இன்ட்டு V1 வந்து என்னது உங்களுக்கு, V1 வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டோட வெலாசிட்டி 180 மைனஸ் M2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -3 இன்ட்டு V2 வந்து உங்களுக்கு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அதான் ரீகாயில் வெலாசிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம் வருமா? ஓகே, 6 × 4 24, இங்கே ஒரு 0. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், அப்போ 2.4 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு V2 -2.4 மீட்டர்/செகண்ட். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு V2 ரீகாயில் வெலாசிட்டி உங்களுக்கு -2.4 மீட்டர்/செகண்ட் இஸ் தி ரீகாயில் வெலாசிட்டி. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு வுட் எனர்ஜி பி கன்வெர்டட் பை சைக்கிளிங், எனர்ஜி வந்து சைக்கிளிங் பண்ணுறப்ப எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மஸ்குலர் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மஸ்குலர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். நோ, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. த எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மஸ்குலர் எனர்ஜி தென் கைனட்டிக் எனர்ஜி. மஸ்குலர் நம்ம ஷோல்டரோட அந்த தசை எனர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி வந்து இங்கே வராது, இது வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே மஸ்குலர் எனர்ஜிங்கிறது தான் வந்து கரெக்டாக ஒரு க்ளோஸ் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கெமிக்கல் எனர்ஜி போட்டிங்கன்னா அது வந்து அந்த இடத்துல ராங். ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜி வராது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த இடத்துல நீங்கள் கெமிக்கலுக்கும் மஸ்குலருக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. க்ளோஸ் கால் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸான மீனிங் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் எனர்ஜி தான் கொடுக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் எனர்ஜி சேஞ்சஸ் டியூரிங் தி ரெயின். ரெயின் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெயின் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க, அதாவது கைனட்டிக் எனர்ஜி, அதாவது கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இப்போ வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே க்ளவுடாக மாறுது, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சு தான். ஓகேவா? அதனால் வந்து அங்கே கெமிக்கலுக்கு வேலையே இல்லை, அது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சு தான். ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியாக வராது. ஓகேவா? மஸ்குலர் எனர்ஜி இங்கே வராது, மெக்கானிக்கல் எனர்ஜி வராது. ஸோ மேலே போய் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஒரு க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இங்கேருந்து கீழே ரொம்ப உயரத்தில் போய் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த வேப்பர்ஸ், அந்த வாட்டர் வேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரப்போ ட்ராப்பாக வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகி ஸ்பீடாக வரும். அதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இந்த ஆப்ஷனை போட்டக்கூடாது, இது வந்து தப்பு. ஸோ அதான் அதுக்காக தான் இந்த கொஸ்டினை எடுத்தது. இது வந்து ரயில்வேல கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏ கம்ப்ரஸர் ஸ்ப்ரிங் ஹேஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு அமுக்கப்பட்ட ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குங்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். த ரைசிங் ஹேமர் ஹேஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆமாம், ஒரு உயரத்தில் கொண்டு வைக்கப்பட்ட ஹேமர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அது ரைட்டு தான், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேம் வாட்டர் ஹேஸ் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. டேம் வாட்டருக்கு எப்படி கைனட்டிக் எனர்ஜி இருக்கும்? ஒரு டேம் இருக்குது. ஓகேவா? இந்த டேமில் வந்து நீங்கள் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன எனர்ஜி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். ஃப்ளோ ஆஃப் டேம் வாட்டர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்ட். மூவிங் காருக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி தான் இருக்கும். ஓகே,
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A object was thrown vertically upwards and it reached maximum height, okay, h, from the ground. While going over it, the object at 1/4 of the height h will have, அது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாலே இருக்குன்னு வைங்க. அந்த பாலை வந்து நீங்கள் ரொம்ப ஹைட்டுக்கு த்ரோ பண்ணுறீங்க. அப்படி த்ரோ பண்ண வந்து பார்த்திங்கன்னா அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஹச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதான் இங்கே வந்து ஹச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரம் தி கிரவுண்டு, இந்த கிரவுண்ட் பொசிஷன்லேருந்து இங்கே. while going over it, the object at 1/4 of the height h will have, அதாவது இந்த ஹைட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கலாம். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/4ன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்த ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் மோர் கைனட்டிக் எனர்ஜி, ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஈக்குவல் பொட்டன்ஷியல் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி, மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் லெஸ் கைனட்டிக் எனர்ஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் மோர் கைனட்டிக் எனர்ஜி தான் கரெக்டு. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? mgஹங்களா. ஹைட் அதிகமாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இங்கே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஆஃப் தி இனிஷியல் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஹைட் கம்மியாகிடுச்சு. அப்போ அது வந்து லெஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ½ mv². இது வந்து ஹைட் கம்மியாகிடுது. ஓகேங்களா? அப்போ ஹைட்டு கம்மியாக இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதாவது வெலாசிட்டி வந்து இனிஷியலாக அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ ஒரு பாலை வந்து நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. அப்படி த்ரோ பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமாக இருக்குமா, போக போக என்னாவோ வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போய் இனிஷியல் ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து 0 ஆயிருமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/4 ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அப்போ வெலாசிட்டி ஹையாக இருந்தால் நமக்கு என்னாகும், கைனட்டிக் எனர்ஜியும் ஹையாக இருக்கும் கம்பேரிங் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்செப்சுவலாக கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஒரு விஷுவலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A block of 2 kg slides on a parallel surface at a speed of 4 meters per second. It falls on an uncompressed spring and presses it until the block becomes completely motionless. The value of kinetic friction is 15 Newton and the spring constant is 1000 Newton meter. Okay, spring constant வந்து பார்த்தீங்கன்னா 1000 Newton meter. இந்த யூனிட் பார்த்துக்குங்க. ஸ்ப்ரிங் ப்ரெஸ்ஸஸ், அதாவது இந்த ஸ்ப்ரிங் ப்ரெஸ்ஸஸோட இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ப்ரெஸ் பண்ணால் அந்த ஹைட்டு அந்த எவ்வளோ தூரம் உள்ளே அமுங்குச்சு அப்படின்னு சொல்லி அந்த இது கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டினில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருள் இருக்குது, ஒரு உருண்டை பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 kg இருக்குது. அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸான பேரல் சர்ஃபேஸ், இதுதான் பேரலான சர்ஃபேஸ். இந்த ஸ்லைட்டில் இதில் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. அப்படி மூவ் ஆகிட்டே வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 4 meters per second. ஓகே, 4 meters per second. இட் ஃபால்ஸ் ஆன் அன் அன்கம்ப்ரஸ் ஸ்ப்ரிங். அதாவது இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இது வந்து ஒரு அன்கம்ப்ரஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? அது மேலே விழுவுது. இங்கே வந்து இப்படி விழ ஆரம்பிச்சிருது. இப்படி விழுந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ரெஸ் பண்ணுது. இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் அதோட ஹைட் வந்து கம்மியாகிடுது. இந்த ஸ்டேஜுக்கு மாறிடுதுன்னு வைங்க. அப்படி மாறுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி மோஷன்லெஸ். இந்த இதில் அந்த பால் வந்து இந்த ஸ்ப்ரிங் மேலே விழுந்து அப்படியே அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்திடுது. ஓகேவா? த வேல்யூ ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? அதாவது அந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ, அந்த உராய்வு இது வந்து பார்த்திங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50 என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 Newton மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங்கு ப்ரெஸ் ஆகிருக்குல்ல அதோட ஹைட்டு கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் அந்த இது வந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கைனட்டிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா ½ mv²ங்களா, ½ mv². ஓகே, ½ mv²
இந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் எம்முக்கு வந்து பதிலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக் இது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே, அதேமாரி அந்த ஸ்ப்ரிங்கை டிஸ்பிளேஸ் ஆன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஆஃப் கிட் கேன்சல் ஆகிரும். எம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன போடுறீங்கன்னா 2, வி ஸ்கொயர்டு வந்து பார்த்திங்கன்னா 4, அப்போ 16 வரும் இந்த இடத்துல, ஈக்குவல் டு இந்த வி. இந்த பக்கம் கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 1000 வராது, 10,000 மாற்றிக்கிங்க. ஓகே, 10,000 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 32 டிவைடட் பை 10,000 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. உங்களுக்கு வர ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.056 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? 0.056 சென்டிமீட்டர் கிடைக்கும். சாரி, மீட்டர் கிடைக்கும். 0.056 மீட்டர் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஆஃப் எம்வி ஸ்கொயர் இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் கிடைக்கும். ஸோ அதை வந்து சென்டிமீட்டரில் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டரில் வச்சுருப்பாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5 அதை கன்வெர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு 5.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. Okay guys, thank you and subscribe our channel for more updates. Follow our Telegram group, இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். Thank you guys.